அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா ஆட்டு தலை அதை எல்லாம் சுத்தப்படுத்தி அதில் உள்ள அந்த நாக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து சுடுற வெந்நியில் போட்டு தோல்லாம் உரிச்சிட்டு அதை காட்டுறேன். பொடிசாக வெட்டிட்டேன். அது மேல் தோல் வந்துடுங்க பாருங்கள். இந்த நாக்கில் அப்படி கொதிக்கிற பாயிலிங் கொதிக்கிற வெந்நியில் போட்டு அந்த மேல் தோலை உரித்து இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு தான் நாக்கு மூளையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நாளைக்கு ஃப்ரை பண்ணலான்னு வச்சுட்டேன். இது மொத்த மசாலா போட்டு தயிர் ஊற்றி நல்லா விரவி வச்சுட்டேன். அந்த கண் அதெல்லாம் எடுத்து தூர போட்டுருவேன். அதுக்கு அரை மூடி தேங்காய், இதை பால் எடுக்கணும், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நாட்டு உள்ளி நிறைய போடுங்க, கொஞ்சம் பல்லாரி கருவேப்பிலை தாளிப்பதற்கு. இதுதான் காரத்துக்கு வந்து வத்தல் பொடி போட்டுக்கிடணும். நேற்று கொஞ்சம் மட்டன் இருந்துச்சு, அதை நெய் ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சுட்டேன். புட்டு இதை வந்து நல்ல இதால் மசியணும். இது சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கும் போது கொஞ்சோண்டு வெந்நீர் போட்டு தான் எடுப்பேன். அப்போ தான் நல்லா பால் வரும். தேங்காய் எப்போ பால் எடுக்கும் போது நம்ம வெந்நீர் ஊற்றி எடுத்தால் பால் நல்லா வரும். இப்போ வந்து இதை இறக்கிட்டு இதில் உருளைக்கிழங்கு புட்டு வச்சிரும். இன்றைக்கி அல்சியா சேனலில் ரசம், சோறு, ஆட்டுத்தலை குழம்பு, தலைக்கறி குழம்புன்னு சொல்லுங்க, தலைக்கறி குழம்பு, அதுக்கப்புறமாட்டி உருளைக்கிழங்கு புட்டு. இதுதான் இன்றைய சமையல். இப்போது இந்த உருளைக்கிழங்கு புட்டை கிழங்க நல்லா மசிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இந்த தலைக்கறிக்கு வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய், எப்போதுமே நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் வந்து நல்ல குளுமை கேட்டிங்களா, நல்லது பாருங்கள். தேவையான அளவு ஊற்றுங்க. உங்களுக்கு அளவு தெரியலைன்னா இந்த மாதிரி குழிக்கரண்டியில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சரியா? கேரளாலாம் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பாங்க, கேரளா மக்கள், நாகர்கோவில் மக்கள்லாம். அது அவங்கவுங்க விருப்பம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னா ஊற்றுங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிரும். தலை வாங்கியாச்சுன்னா தலையில் காது பகுதியை வெட்டி எடுத்துடணும். நான் இன்னொரு தடவை நாக்கை வந்து சுத்தப்படுத்துறது எப்படின்னு காட்டுறேன். அந்த நாக்கை வந்து நல்லா பாயிலிங் வெந்நியில் போட்டு தோலை உரிச்சிடணும். உரித்து பொடியாக கட் பண்ணணும். கண்ணெல்லாம் எடுத்துடணும். மூளையை வந்து இதோட போட மாட்டேன், போட்டு வைக்கலாம். நான் தனியாக நாளைக்கு முட்டை போட்டு மூளையை ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு வீடியோ. இப்போ வந்து தக்காளி பழம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அன்னாசி போட்டு, கருவா, கிராம்பு. இப்போ பாருங்கள், நான் ஏலக்காய் வந்து பொடியாக வச்சுருப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தானே. அந்த பொடியை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டுருவேன். இந்த பாருங்கள், 10 கிராம் 20 கிராம் ஏலக்காய் வாங்கி வெறும் சட்டியில் அப்படி வறுத்துட்டு இப்படி பொடி பண்ணி வச்சுருவேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பட்டா இருக்குது பாருங்கள். இந்த பொடி தான் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மீனுக்கெல்லாம் போட்டு வைக்கிறனால நான் தனியாக வந்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பேன். ஏலக்காய் சேர்க்க மாட்டேன். அந்தந்த நேரத்துக்கு பொடியை போட்டுக்கிடுவேன். இப்போ எண்ணெயில் வந்து வெங்காயம் கொஞ்சோண்டு, முதல்ல வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாத்திரத்தில் ஒட்டும், அதனால தான் போடணும். இப்போ பாருங்கள், பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ போட்டு நல்லா கிளறணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் பாருங்கள், நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன்னா இதை அப்படியே உள்ளே வச்சு இதில் போட்டுறேன். எப்போவுமே நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கரியாமல் வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டன், சிக்கன் எல்லாமே டேஸ்ட்டு கொடுக்கும். கரியவே கூடாது. கரியாத அளவு தான் நல்லா வதக்கணும். இப்போது நறுக்கிய தக்காளி, போட்டாச்சா, கொஞ்சம் வதக்கும். மல்லி, புதினா எல்லாம் இதிலையே போட்டுட்டேன், தலைக்கறியில் போட்டுட்டேன்.
இப்போ நம்ம நல்லா வதக்கணும். இது ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். 2 பெரிய உருளைக்கிழங்கு, தாளிப்பதற்கு உளுந்தம்பருப்பு, கடுகு. இது உருளைக்கிழங்கு புட்டு பண்ண போகிறேன். கொஞ்சம் சிறிதளவு துருவிய தேங்காய், நாட்டு உள்ளி, சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிட்டேன், 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு 4 பச்சை மிளகாய் வேணால் 4 பச்சை மிளகாய் வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் போடணும். இந்த உருளைக்கிழங்கு புட்டுக்கு வந்து பெப்பர் போட்டுக்கிடணும். சரியா? பெப்பர் போட்டால் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு வத்தல் பொடி, ஆட்டு தலைக்கறிக்கு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வரும்போது நம்ம தலைக்கறியை போட்டுடணும். போட்டு நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எண்ணெய் இருக்குது, தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் எப்போதுமே வெந்நில எடுங்கோ, அப்போதான் தேங்காய் பால் வரும். வெந்நி போட்டு லைட்டு சூடு கூட போதும். லைட்டு சூடான வெந்நியில் தேங்காய் பால் எடுக்கும். நல்ல பால் வரும். மழை காலத்துலேயுமே நாங்கள் தேங்காய் பால் எடுக்கும் போது வந்து வெந்நி ஹாட் வாட்டர் ஊற்றி தான் எடுப்போம். வெயில் நேரமும் அப்படி தான் எடுப்போம். மல்லி இலை, புதினா எல்லாம் நான் பொடியாக நறுக்கி கொஞ்சோண்டு தயிர், 1/4 கப்பு தயிரையும் அந்த ஆட்டு தலையை சுத்தப்படுத்தி அதில் போட்டேன். இப்போது நம்ம வந்து ஏற்கனவே அது கொதித்த பிறகு உப்பு எல்லாம் நம்ம பார்த்துக்கிடும். இது முங்குற அளவு தண்ணி விடுங்க, வெந்துடும். இதுவும் 10 நிமிஷம் தான் வைக்கணும், வெந்துடும். மசாலா பத்துமான்னு பார்த்தேன். இந்த தலை வந்து முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட்டாக இருக்க பால் ஊற்றிடும். இப்போ எல்லா பாத்திரத்தையும் கழுவ போட்டுரும். சிங்கில் பாருங்கள், கஞ்சி, சோறு வடித்த கஞ்சி, அரிசி கழுவுன தண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம மாடி தோட்டத்துக்கு போகணும். மாடி தோட்டத்தை போய் நம்ம அந்த செடிகளுக்கு வந்து இந்த உரங்களை இடணும். இந்த தக்காளியில் நடுப்பகுதியில் வெள்ளையாக இருக்கிறதுலாம் நான் போடவே மாட்டேன். இதெல்லாம் கட் பண்ணி கஞ்சிக்குள்ளே போட்டுட்டு அதில் வித்து இருக்கும் பற்றியில் மாடி தோட்டத்தில் கொண்டு ஊற்றியாச்சுன்னா அது வந்து அழகாக தக்காளி செடியாக வந்துடும். தக்காளி வித்தெல்லாம் வெளியே நான் வாங்க மாட்டேன். வீட்டிலே தான் தக்காளி பழத்தை நஞ்சது பழுத்ததெல்லாம் அப்படியே எடுத்து அந்த வித்தை எடுத்து நான் போடுவேன். இப்போ தான் தக்காளி செடி அந்த வித்து வளர்ந்து வருது, குட்டி குட்டி செடியாட்ட. நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், நாளைக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து வேலை பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி அரைச்சி வச்சுருவேன். அரைச்சாச்சு. இதை ஒரு பாக்ஸில் ஏற்கனவே பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிடுவேன். சரியா? இதுதான் மசாலா, மொத்த மசாலா 1 கிலோ மல்லிக்கு எவ்வளோ திரிக்கணும் என்ன ஏதுங்கிறது என் வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. தலைக்கறி குக்கரை வந்து வச்ச குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வந்துட்டு
பட்டன் போட்டாச்சு. பட்டன் போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் அழகாக தலைக்கறி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா மசிக்கணும். இது சரவணா ஸ்டோரில் எடுத்தேன், 69 ரூபா. நல்லா மசிக்கணும். மசிச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு பண்ணும் போது கொஞ்சம் பெப்பர் போடணும். பெப்பர் போட்டால் அது நல்ல சுவையாக இருக்கும். பெப்பர் எடுத்துக்கிட்டோம். இது பெப்பர் பொடி. இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு உருளைக்கிழங்க வைக்கணும். நல்லா மசிச்சிருங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோ 1400 வீடியோ போட்டேன். எனக்கு அதில் என்னதை போய் பார்க்கணுன்னு தெரில. 993 வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைப் இருக்குது. இன்னும் எனக்கு 7 சப்ஸ்கிரைப் கூடணும் 1000க்கு. 3000 வாட்ச் அவர் வரணும். ஏறுது இறங்குது, 1000 வருது இறங்குது. கண்டினியூவாக வீடியோ போடவும் முடியலை. நல்லா எல்லா சமையலும், பிரியாணி, கீ ரைஸு, தக்கடி, ஆட்டுக்கால் குழம்பு, தலைக்கறி எல்லாமே நான் போட்டிருக்கேன் வீடியோவில். குடல் எப்படி கழுவணும், கால் எப்படி வைக்கணும் எல்லாம் என்னுடைய வீடியோவில் பாருங்கள். இப்போ அடுத்த அடுப்பில் வானலியை வச்சாச்சு. இதில் என்ன பண்ண போகிறேன், உருளைக்கிழங்கு புட்டு வைக்க போகிறேன். இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே ஊற்றின ஆள் வாசலில் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பாக்ஸில் வைக்கணும். இது எங்கள் மாடியில் தக்காளியெல்லாம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் காய்ச்ச தக்காளி குட்டி குட்டியாட்டு இந்த இது கணக்காக காய்ச்சிருக்கு. தக்காளி நல்லா காய்க்குது. மிளகாயும் அப்படி தான். நம்ம வெளியே உரம்புலாம் வாங்கி வைக்கிறத இந்த பாருங்க, பலானா வண்ண வம்பா போயிட்டு செந்தோல்வன் பழம் இதை அப்படி நினச்சும் ஒவ்வொரு செடிக்கும் வாரம் ஒன்று வைக்குவேன். இதெல்லாம் சேர்த்து வச்சுருவேன். காஞ்சிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. கருவேப்பிலை, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக நறுக்கணும். இப்போ வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கணும். கரியவே கூடாது. இந்த வதக்கும் போதே இதிலையே உப்பும் பெப்பரும் போட்டுருவேன். பெப்பர் பாருங்கள், இவ்வளோ போடுவேன், 1/2 ஸ்பூன் போடுவேன். அதே மாதிரி உப்பும் போட்டுறணும். உப்பும் தேவையான அளவு. எனக்கு எல்லாம் அளவு தெரியும். டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவேன். என்ன பாருங்கள், நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிதமாக அப்படி வதக்கணும். இதில் பெப்பர் போட்டு, வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு அழகாக என்ன பண்ணணும், கரியாமல் வதக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் தான் தேங்காய் பூ, பெப்பர் போட்டாச்சு. எல்லாம் மூடி அடிக்கிறோம். கடுகு டப்பா இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமனை கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணி எல்லாம் இதுங்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு இப்படி துடைச்சிருவேன். அதுக்கப்புறம் பேப்பரை வச்சு துடைச்சி எல்லாம் க்ளீன் ஆகிடும்.
பாருங்க இப்படி எடுத்து வச்சுக்கிடுவேன். இந்த பேப்பருக்கெலாம் ஒரு புக் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த புக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இப்படி துடைக்கிறது. துணி நான் துவைச்சிக்கிட்டு அதில் ஒரு பிசு தன்மை இருக்கும், டென்ஷன் வந்துடும். இந்த அடுப்பு துணியெல்லாம் கழுவுறதுலாம் வந்து டென்ஷன். இதெல்லாம் பேப்பர்னால் இப்படியே க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டாச்சு, பெப்பர் போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். தேங்காய்ப்பு மட்டும்தான் போடணும். இப்போ பாருங்கள் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறத. இந்த பாருங்கள் இப்படி பேப்பரை வச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு. சமையல் தான், க்ளீனிங் தான். சமையலறை எப்போதுமே சுத்தமாக வைங்க. எதையுமே திறந்து வைக்காதீங்க, எந்த பொருளையுமே திறந்து வைக்காதீங்க. இது 10 நிமிஷம் வந்த பிறகு தான் இந்த தலைக்கறியை ஆஃப் பண்ணணும். ஆடி தோட்டத்துக்கு போயிருக்கேன். தான் பாத்திரங்கள் வேணும். ரசம் 2 நாளைக்கு சேர்த்து வச்சுருவேன். சோறு வடிச்சாச்சு. நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் நான்ஸ்டிக்கில் வச்சா தான் கரியாது, ஒட்டாது. வாங்கணும். எல்லாம் வந்து இந்த வேலைக்காரி வந்து எல்லாத்தையும் கம்பி துப்பு போட்டு தேய்ச்சி வம்பாக்கி போட்டா. நம்மளாவது அதை யூஸ் பண்ணணும். ஒரு நாள் அவங்க கையில் கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம ஏற்கனவே மசிச்சு வைத்த உருளைக்கிழங்கை இப்படி தூக்கி போடணும். போட்டு நல்லா கரண்டியால் கிளறிடணும். சேனலை பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் 400 500 பேர் பார்க்குறீங்க. 7 லைக் 8 லைக் தான் கிடைக்குது. பார்க்கும் போதே லைக் பண்ணிவிட்டு பார்க்கணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சமையலுக்காக வேண்டி, வீடியோவுக்காக வேண்டி எல்லாம் இது பண்ணி எங்கள் நேரத்தை இதுக்குன்னே 1 ஹவர் ஒதுக்கி இதில் நாங்கள் எவ்வளோ வந்து ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்காய் பூ, துருவிய தேங்காய் பூவையும் போட்டுடணும். எல்லாத்தையும் இன்னும் வாஷ் பண்ணணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடும். உப்பெல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது. பெப்பர், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு புட்டு. இது எங்கள் ஊரில் உருளைக்கிழங்கு புட்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். ஆட்டு தலை வெந்திருக்கும். 10 நிமிஷம் ஆகிட்டு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொண்டக்கடலை. இன்றைக்கி வந்து வெள்ளை கொண்டக்கடலை அவிச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லது. நைட்டையும் ஊற போட்டுருங்க. ஒவ்வொரு நாள் பயிர் வகைகள் ஒவ்வொன்று சாப்பிடுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம்.
நம்ம வந்து எப்போதுமே காலையில் எல்லாமே முதல் நாளே நம்ம மறுநாள் என்ன சமைக்கிறோங்கிறத வந்து டிசைட் பண்ணி எல்லாமே நம்ம க்ளீனாக பண்ணிட்டா நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்க, எனக்கு சமையல் முடிஞ்சிருச்சு. இனிமேல் க்ளீனிங் வேலை. இன்றைக்கி வெற்றிலை கஷாயம் போடலை, தினம் போட்டு குடிச்சிடுவேன். கொஞ்சம் சோம்பல் வந்துட்டு நல்ல மணக்கும். நம்ம பெப்பர் போட்டு இதில் வைக்கும் போது பொட்டட்டோவில் உருளைக்கிழங்கில் மசிக்கும் போது பெப்பர் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாயும் நல்லா போடணும், போட்டால் அது டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நிறைய போடாதீங்க, அப்புறம் இனிக்கும். தேங்காய் வந்து கம்மியாகவே போடுங்க, தேங்காய் நிறையவே போட வேண்டாம், கம்மியாக போட்டாலே போதும். இதில் ப்ரெஷர் குறைஞ்சோன்னா இதை எடுக்க வேண்டியதுதான். அதுக்கடையில் இதை வந்து இதில் உள்ளதை ஃபுல்லாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இஞ்சி பூண்டெல்லாம் காலியாக போக உரித்து, இஞ்சி பூண்டு எப்படி 1/4 கிலோ பூண்டுனா 1/4 கிலோ இஞ்சி சுத்தமாக கழுவி தோல்லாம் நீக்கிட்டு சரியாக தான் அரைச்சி வைப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டும் நம்ம உடம்புல வந்து நிறைய சேரணும், இஞ்சியும் சேரணும். அதனால் 1/4 கிலோ பூண்டு 1/4 கிலோ இஞ்சி ரெண்டுமே நான் இது பண்ணிடுவேன். பாருங்க, ஏதோ ஒரு ஸ்பூனும் போட்டேன், இது ஸ்டோர் பண்ணியாச்சு. மத்தியானம் பப்பாளி பழம் இருக்குது. இந்த வீணாக போன பழங்கள்லாம் மாடி தோட்டத்துக்கு இப்போ கொண்டு போகணும். ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜு க்ளீனிங்காக காட்டுறேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். காலையில் டீ போட்டாச்சு. டீ நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சா அது டிகாஷன் இறங்கினாதான் டீ டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ இதில் ப்ரெஷர் குறைஞ்சிட்டான்னு பார்க்கணும். குறையட்டும். ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, பட்டன் எடுத்தாச்சு. தலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி மூளை இதில் போடலை, ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் மூளையும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை ஒரு கோப்பையில் ஊற்றுறேன். இன்றைக்கி அல்சியா சேனலில் தலைக்கறி பாருங்கள். நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் எல்லாம் பழைய வீடியோவில். தலைக்கறியில் உள்ள அந்த இதை எப்படி சுத்தப்படுத்துறது, நாக்கை எல்லாமே நான் போட்டிருப்பேன். என் பழைய வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் வத்தல் பொடி போடும்போது அதை காரம் அந்த கலர் வந்து நல்ல அழகாக காட்டும். அதனால் எண்ணெயில் போடுங்க, வத்தல் பொடியெல்லாம் எண்ணெயில் போட்டு வைங்க. இதை பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுண்டலுக்கு ஒரு கொண்டைக்கடலை, ரசம், உருளைக்கிழங்கு புட்டு, ஒரு மிளகு ஜீரகம் போட்ட ஒரு கறி. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ பார்க்குறேன். இதில் உள்ள எல்லா மசாலா எப்படி, மொத்த மசாலா அதுக்கு எவ்வளோ போடணும் எல்லாமே என் பழைய வீடியோவில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.